ஹாய் கம்யூனிஸ், இன்னைக்கு என்னோட சண்டே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. சண்டே அதுமா சூப்பரா ஏர்லியா எழுந்திரிச்சு நம்ம ரெடி ஆயிட்டு இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷலான டெம்பிள் வந்து போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உத்தம சோழபுரத்துல இருக்க கருபநாதர் திருக்கோவிலுக்கு போறோம். ஆக்சுவலா நம்ம சேலம்ல இருந்து உத்தம சோழபுரம் போற வழி ஃபுல்லாவே இந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே பார்க்கும்போது செம்ம நேச்சுரிஸ்டிக்கான வியூவா இருக்கும். அது இல்லாம நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே நம்ம இப்போ கருபநாதர் டெம்பிள் வந்து வந்தாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கோவிலோட கும்பாபிஷேகம், அதனால 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் வந்து ஃபுல்லா ஜாம் ஆயிருச்சு. நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு இதுக்குள்ள என்டர் ஆகியிருந்தோம். ஆக்சுவலா இங்கே கும்பாபிஷேகம் டைமிங் வந்து 8 to 9:30 வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுல இருந்து கிளம்புனதே 9:30 அப்படின்றதுனால கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு கும்பாபிஷேகம் டே அதுவுமா கூட்டமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு கோவில்ல கோபுர தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே யாகசாலை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட ஒரு குட்டி தலை வரலாறு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவில்ல உத்தம சோழன் அப்படின்றவர் சின்ன வயசுல இருந்தே பூஜை மேற்கொண்டதுனால இந்த ஊருக்கு உத்தம சோழபுரம்னு பேர் வந்தது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில்ல ராவணனோட தம்பியான கரதூசணன் பூஜை மேற்கொண்டு நம்ம இறைவன் வந்து காட்சி அளிச்சதுனால ஸ்தானத்துல இருக்க சுவாமிக்கு கருபநாதர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கருவறையில இருக்க சிவலிங்கம் கொஞ்சம் சாய்ஞ்ச நிலையில இருக்கும். அதற்கு காரணம் வந்து குணசீலன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் நம்ம கருபநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வராரு. அந்த டைம்ல லிங்கம் கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுனால மாலை போடுறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு சிறுவன் அழுந்ததுனால நம்ம இறைவன் சாய்ந்த நிலையில காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. செம்ம சூப்பரா இவரையும் நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாம இப்போ காளிப்பட்டி முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்திருக்கோம். அப்பாவை பார்த்துட்டு மகனை பார்க்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசம் டைம்லேயே நம்ம வர வேண்டியது. ஆனா 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு போல. ஸோ அதனால இன்னைக்கு கண்டிப்பா நம்ம காளிப்பட்டி முருகனை தரிசனம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா தைப்பூசம் முடிஞ்சு 1 வீக் ஆனாலுமே கோவில் இன்னும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையாம இருந்துச்சு. தரிசனம் கட்டண தரிசனம் இந்த 2 வழியிலுமே அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. 30 to 45 மினிட்ஸ் வெயிட்டிங்க்கு அப்புறமா நம்மளோட காளிப்பட்டி கந்தசாமி முருகனை அவ்வளோ கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். நம்ம முருகனாவே அழகு, அதுவும் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி முருகன் அப்படின்னா சொல்லவா வேணும், அவ்வளோ அழகா இருந்தாரு. நல்லபடியா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோவிலோட ஸ்பெஷல் இந்த கரும்பு திருநீர் தான். நம்மள செய்யற இந்த திருநீரை தான் அங்க வர எல்லாருக்குமே கோயில் பிரசாதமா தருவாங்க. இதை நம்ம டெய்லியுமே நம்ம வச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு இருக்க எல்லா நோய்களுமே தீரும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. அப்புறமா இங்க வெளியே வந்து காவடி ஆட்டம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பி இருந்தோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேலம்ல இருக்க இந்த 2 டெம்பிளும் போயிட்டு வாங்க. செம்ம பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பா.